கடந்த சில மாதங்களாக இல்ல ஒரு வருடமாகவே அடிக்கடி நம்ம கேள்விப்படக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, வக்ஃப் போர்டு அப்படிங்கிறத பத்தி. வக்ஃப் வாரியம். இது எதை பத்தி அப்படின்னா, இஸ்லாமியர்களுடைய அமைப்பு இந்த வக்ஃப் வாரியம். அவர்கள் இந்தியாவுல பல லட்சக்கணக்கான ஏக்கர்ல நிலங்களை அந்த வக்ஃப் வாரியத்துல முறைகேடாகவோ அல்லது முறையோடோ ஆக்கிரமித்து உள்ளார்கள். அதில் பல நிலங்களும் அந்த வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானது அல்ல. அவர்கள் உரிமை கொண்டாட முடியாது. இது பலவிதமான தாக்கங்களையும் கேடுகளையும் குறிப்பா இந்துக்களுக்கு விளைவித்து உள்ளது அப்படிங்கிறத பத்தி நிறைய படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். நம்மளும் அதை பத்தி வீடியோ போட்டிருக்கோம். இதனுடைய ஆரம்ப புள்ளியாக நம்ம போட்ட வீடியோ எதை பத்தி இருந்ததுன்னா, சில வருடங்களே ஆயிடுச்சு, 2 வருடங்களே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். திருச்சிக்கு தமிழ்நாட்டில் உள்ள திருச்சி மாநகரத்துக்கு பக்கத்தில் உள்ள திருச்செந்துறை அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த முழு கிராமம், அங்க ஒரு சிவன் கோவில் இருக்கு. அந்த கோவில் மற்றும் அந்த நிலம், அங்க இருக்கிற வீடுகள், அங்க இருக்கிற விவசாய நிலங்கள் எல்லாமே, மொத்த கிராமமுமே வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தம்னு கொண்டாடப்பட்டது. அது ஒருத்தர் போய் நிலத்தை தன்னுடைய பெண்ணினுடைய திருமணத்துக்காக விற்க போன போது இந்த பிரச்சனை உருவாகி அது மிகப்பெரிய அளவுல வெடித்து இப்ப அகில இந்திய அளவுல கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் மத்திய அரசால பாராளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்டது. அதுக்கப்புறம் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் இது மத்திய அரசு இயற்றிய திருத்த சட்டம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி, சரியானதுதான் சொல்லி முடிவு செஞ்சுட்டாங்க. வக்ஃப் வாரியம் எல்லாமே இப்ப அமைக்கப்பட்டது. அந்தந்த மாநிலத்துல வக்ஃப் வாரியங்கள்லாம் அமைக்கப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. இதுல குறிப்பா எதை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்திலையுமே வக்ஃப் வாரியம் அமைக்கப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா என்ன அப்படின்னா, அந்த வக்ஃப் வாரிய போர்டு இருக்கு இல்லையா, மெம்பர்ஸ், அதுல 2 பேர் இஸ்லாமியர்கள் அல்லாத மெம்பர்களை அதுல அமைக்கணும். அப்பதான் இவங்க ஏதாவது முறைகேடாக செய்கிறார்களா அப்படிங்கறத அவங்க பார்த்து கண்காணித்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது. இந்த மத்திய பிரதேசத்துல அது மாதிரி 2 இந்துக்களை வக்ஃப் வாரியத்துல கமிட்டி மெம்பர்ல அமைச்சிருக்காங்க. அஸ்ஸாம்ல அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரால வந்திருக்கு. பல மாநிலங்கள்ல இது வந்தாச்சு. வக்ஃப் வாரியம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. அதில் இஸ்லாமியர்கள் அல்லாத 2 நபர்கள், அதாவது இந்துக்களோ சீக்கியர்களோ, அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள், பஞ்சாப்னா கண்டிப்பா சீக்கியர்கள் அதுல இருப்பாங்க, அந்த மாதிரி கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் உண்மையான செய்தி. சரி, இதன் மூலமாக என்ன அப்படின்னா, மத்திய அரசு இந்த வக்ஃப் வாரியத்துக்கு ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. அதாவது ஒரு போர்ட்டல், கம்ப்யூட்டர்ல ஒரு சைட், ஒரு தளம் உருவாக்கப்பட்டது. அந்த தளத்துக்கு பெயர் உம்மீத் அப்படின்னு சொல்லுவாங்க. UMEED, நம்பிக்கை, அந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. அந்த உம்மீதுங்கிறத இணையதளத்துல வக்ஃப் வாரியங்கள் தங்க கிட்ட இருக்கக்கூடிய நிலங்களுடைய தகவல்கள், அதனுடைய பதிவு, அதனுடைய அளவு எங்க இருக்கு, எல்லா தகவல்களையும் அதுல பதிவிடணும். அந்த மாதிரி பதிவிடாவிட்டால் அந்த நிலங்கள், அந்த சொத்துக்கள், கடைகளோ இல்ல வீடுகளோ வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானது அல்ல என்று கருதப்படும். அதன் மூலமாக அந்த சொத்துக்கள் அனைத்தும் அந்தந்த மாநில அரசோ அல்லது மத்திய அரசோ கையகப்படுத்தப்படும் அப்படிங்கிறது தான். இதுல கிட்டத்தட்ட என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7,95,784 ஏக்கர் நிலங்கள், சொத்துக்கள் எல்லாமே வக்ஃப் வாரியத்திடம் அகில இந்தியாவில் இருக்கக்கூடியது இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்தது. அத்தனை சொத்தினுடைய தகவல்களையும் இந்த உம்மீது போர்ட்டல்ல இந்த வக்ஃப் வாரியம் தெரிவிக்க வேண்டும். அவங்க பல சொத்துக்களுக்கு தெரிவிக்கல. கிட்டத்தட்ட எவ்வளவு தெரிவிக்கல அப்படின்னா, 88,571 ஏக்கர் நிலங்கள், சொத்துக்கள் பற்றிய தகவல்கள் விடுபட்டுள்ளன. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 89,000 ஏக்கர் நிலங்கள் அந்தந்த மாநில அரசுக்கோ அல்லது மத்திய அரசுக்கோ உள்ளது. அவங்க கையகப்படுத்திட்டாங்க. இன்னும் அதுல போயிட்டு இருக்காது, அது முடிவுக்கு வரல. நம்ம கூட செல்லலாம், சார் என்ன வெறும் ஒரு 10-11% தானே சார் மொத்த நிலத்துல, அப்ப மத்ததெல்லாம் அவங்களுக்கா அப்படின்னா இல்ல, இது இன்னும் போய்கிட்டு இருக்கு. எந்தெந்த இடத்துலலாம் வக்ஃப் வாரியத்தினால சரியான தகவல்கள், உண்மையான தகவல்கள் ஆதாரத்துடன் கொடுக்கவில்லை என்றால் அந்த நிலங்கள், சொத்துக்கள் கையகப்படுத்தப்படும். இது ரொம்ப பிரபலமா, இதுல ரொம்ப அதாவது தீவிரமா இந்த பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறவங்க ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துடுறாங்க. என்ன அப்படின்னா, இஸ்லாமிய வக்ஃப் வாரியத்துக்கிட்ட கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 லட்சம் ஏக்கர். சில தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, இல்ல 2 லட்சம்லாம் இல்லைங்க, அது கிட்டத்தட்ட 8.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள், சொத்துக்கள் வக்ஃப் வாரியத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க.
இதுல சில கான்ட்ரவர்சிஸ், சர்ச்சைகள் ஓடிட்டு இருக்கு. அது 2 லட்சம் ஏக்கரா இல்ல 8.5 லட்சம் ஏக்கரா? 8.5 லட்சமா இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் தான். ஏன்னா பல இடத்துல வக்ஃப் வாரியம் என்ன சொல்றாங்கன்னா, கிராமம் ஃபுல்லுமே எங்களோடது, இந்த நகரம் ஃபுல்லுமே எங்களோடது அப்படிங்கிறாங்க. அதனால அது சாத்தியக்கூறு அதிகமா தான் இருக்கு. ஆனா மக்கள் எதை கவனிக்க தவறிட்டாங்க, எதை பத்தி அதிகமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான். இதுதான் நான் போன வீடியோல ஆங்கிலேயர் காலத்துக்கு பிறகு இந்தியாவின் நிலங்கள் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத பத்தி பேசும்போது இந்த கேஸ் ஸ்டடியை வச்சுதான் அதை நான் பேசினேன். அது இப்ப நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வரும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு இஸ்லாமிய வக்ஃப் வாரியத்துக்கிட்ட நிலம் இருக்கோ அது மாதிரி 5 மடங்கு 7 மடங்கு நிலம் தேவாலயங்கள் மற்றும் கிறிஸ்துவ மிஷனரிகளிடம் இருக்கு அப்படிங்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப 8.5 லட்சம் ஏக்கர் நிலம் வக்ஃப் வாரியத்துக்கிட்ட இருக்குன்னா அந்த மாதிரி 5 மடங்கு அப்படின்னா 42 லட்சம் ஏக்கர்ல இருந்து கிட்டத்தட்ட 60 லட்சம் ஏக்கர் வரைக்கும். சில பேர் சொல்றாங்க இது 7 கோடி லட்சம் ஏக்கர் இருக்குங்க அப்படிங்கிற சில தரவுகளையும் நான் படிச்சேன். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த நிலங்கள் எல்லாமே ஆங்கிலேய அரசு விட்டு சென்ற பிறகு 1912 சட்டம், பின்பு ஜவஹர்லால் நேருவால் இயற்றப்பட்ட 1952 குழப்ப சட்டம், பின்பு 1968 இந்திரா காந்தியால எல்லா சட்டங்களையுமே தூக்கி குப்பையில எறியப்பட்டதுனால நிலங்களுக்கு உரிமை இந்திய அரசுக்கு தான் இருக்கு, இந்திய நாட்டுக்கு தான் இருக்கு, இந்த இந்திய மக்களுக்கு தான் இருக்கு. தனிப்பட்ட முறையில் தேவாலயங்களுக்கோ இல்ல கிறிஸ்துவ மிஷனரிகளுக்கோ கிடையாது என்பதுதான் உண்மை அப்படின்னு இப்ப பலவிதமான செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்காக என்ன சார் இப்படி ஒரேடியா போட்டு தாக்குறீங்கன்னு நினைக்காதீங்க. நான் இந்த விஷயத்துல இன்னொன்னு சொல்லிடுறேன். சில நிலங்கள் தேவாலயங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, அதையும் நம்ம ஒப்புத்துக்கொள்ளதான் வேணும். என்ன எங்க இடிக்குது, எங்க முக்கியமான செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதாரங்களை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. தேவாலயங்களும் மிஷனரியும் சொல்றாங்க 1900 ஏற்பட்ட அந்த குத்தகைக்காக கொடுக்கப்பட்ட தரவுகள், தகவல்கள், அந்த பேப்பர் எல்லாமே இல்லை. இப்ப எல்லாமே எங்ககிட்ட ஒரு ஆதாரமும் கிடையாது, எல்லாம் அழிந்து போய்விட்டது, காணாமல் போய்விட்டது. இதை சொல்லுவாங்கல்ல, சக்கரை எங்கேயா போச்சு, எறும்பு தின்னுடுச்சு, சாக்கு அது எலி கடிச்சிருச்சு. ஏதாவது ஒரு காரணம், அந்த மாதிரி இப்ப காரணம் சொல்லி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு தப்பிப்பதற்கான வழிகளை தேடுகிறார்களே தவிர நியாயமான முறையில இதுதான் உண்மை, இந்தாங்க தரவுகள், இந்தாங்க தகவல்கள், இந்தாங்க ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி தங்களுடையது என்று நிரூபிப்பதற்கான திராணியே இல்லை அவங்க கிட்ட. அதுதான் இப்ப இருக்கிற. ஆனா சில நிலங்களுக்கு தரவுகள் இருக்கு, அதெல்லாம் ஒத்துக்கிறாங்க. இது உங்களோட தான்ப்பா, இதுக்கு எல்லாமே ஆதாரம் இருக்கு, ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் உங்களோட தான் அப்படிங்கிறது. இது எப்படி அப்படின்னா, பிற்காலத்துல இதே தேவாலயங்களும் மிஷனரிஸ்களும் இந்திய அரசு அமைப்பு சட்டம் படியோ இந்த நிலப்பதிவு அதெல்லாம் செய்வதன் மூலமாக பணத்தை கொடுத்து நிலத்தை வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி செஞ்சிருக்காங்க. அதற்கான பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விதத்துல நம்ம பார்க்கலாம். ஒன்று எல்லா தேவாலயங்களிலும் வசூலிக்கப்படக்கூடிய தசமபாகம், அதாவது உங்களுடைய வருமானத்துல 10% தேவாலயங்களுக்கு கொடுத்துடணும். நீங்க கொடுக்கலன்னா நீங்க பெரிய பிரச்சனையில மாட்டிப்பீங்க. உங்களுக்கு அடக்கம் செய்வதற்கு இடமெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் பெரிய பிரச்சனை. அதுதான். அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் கிடைக்காது, அப்புறம் கல்யாணமான திருமண சான்றிதழ் கிடைக்காது, நிறைய பிரச்சனை இருக்கு அவங்க கிட்ட. அதெல்லாம் வெளியில சொன்னாக்கா அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா இது உண்மை, இது நிதர்சனமான உண்மை. ஒண்ணு தசம பாகம்னு சொன்னா, இந்த தசம பாகம் யாரு எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, யூதர்கள் காலத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. 12 கோத்திரங்கள் இருக்கு அவங்கதுல, எல்லாமே அதுல 12 நீங்க பாருங்க. எல்லாமே அந்த 12 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஃபேமஸா இருக்கும் அவங்களோடதுல. அத இதுலயே வழிமுறையிலே வரும். அதுல ஒரு கோத்திரம் தான் இந்த கிளர்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கணுங்கிறது யூதர்கள் காலத்துல இருந்து பழக்கமா வருது. அதே தான் தேவாலயங்களையும் செய்யறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை தவிர அவங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து ஏகப்பட்ட பணம் வருது. நீங்க பார்க்கலாம், எத்தனையோ இடத்துல புதுசு புதுசா அப்படியே பளபளன்னு சர்ச்சுகள்லாம் நிறைய வந்திருக்கு. சாதாரணமா வெறும் ஒரு ஓட்டு இது போட்டு இதை 4 இதை எடுத்து செய்வாங்க. ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்டு பிரேயர் ஹால்னு இருக்கும். கிடுகிடுன்னு 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா பெரிய கட்டடம் ஆயிடும். அது எங்கேருந்து பணம் வருது அப்படின்னா, நான் சொன்னபடி தசம பாகம் மற்றும் வெளிநாட்டு நிதி உதவி. இப்ப இந்த வெளிநாட்டு நிதி உதவி பெறுவதில் தான் மிகப்பெரிய சங்கடங்களை தேவாலயங்களும் மிஷனரிஸும் சந்திக்க வேண்டி உள்ளது. எதனால? இந்த FCRA 2.0 அமெண்ட்மெண்ட் பில், அது இப்ப இந்த மழைக்கால கூட்டத்தொடர்ல நிறைவேற்ற போறாங்க, மசோதா நிறைவேற போகுது. அதுல பல கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுல மிக மிக முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா,
மத மாற்றம் தடை செய்யப்பட்டுள்ளது. அதுக்காக நீங்க பணம் வெளிநாட்டிலிருந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறார். தொண்டு செய்வதற்கு வாங்குங்க. கல்வி, மருத்துவம், ஏழைகளுக்கு உதவி செய்வது, அது எல்லாத்துக்கும் நீங்க வாங்குங்க. அந்த மாதிரி வெளிநாட்டிலிருந்து நிதி உதவி பெறும்போது எவ்வளவு பணம் வாங்கியிருக்கீங்க, எந்த நோக்கத்திற்காக வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு செலவு செஞ்சிருக்கீங்க, எல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் நீங்க கொடுத்தாகணும். கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கான அந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் படி வெளிநாட்டிலிருந்து பணம் நிதி உதவி பெறுவது தடுக்கப்படும், முடக்கப்படும். அதை தவிர முன்னாடி பல அக்கௌண்ட்டுகள் வச்சிருந்தாங்க, எங்கெங்கேயோ அக்கௌண்ட் இருக்கும். இப்ப அப்படி கிடையாது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டெல்லியில இருக்கிற ஒரு பர்டிகுலர் பிரான்ச் மட்டும்தான். அதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த FCRAல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்னாடி எவ்வளவு நிதி உதவி வருதோ, $1,00,000 நிதி உதவி வருதுன்னா $50,000 தங்களுடைய சொந்த செலவுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் எடுத்துப்பாங்க. இப்ப அப்படி கிடையாது, 20% எடுத்துக்க முடியும். அப்ப 80% எந்த தொண்டு நோக்கத்தோட வாங்கினீங்களோ அதுக்கு போய் சேரணும். கல்வி தொண்டு அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் நீங்க செலவு பண்ணணும். அதை வச்சுக்கிட்டு மத மாற்றத்துக்கு இல்ல நான் புக் பிரிண்ட் பண்ணலாம் சொல்ல, பைபிள் பிரிண்ட் பண்ண அதை சொல்ல முடியாது. அதனால இந்த FCRAக்கு எதிர்த்து பல தேவாலயங்கள், மிஷனரிஸ், அதை சார்ந்த பல அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்களுடைய உள்நோக்கம் நீட்டோ இல்ல மாணவர் நலனோ சத்தியமா கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா வச்சிருக்காங்க. இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் கஸ்வா-ஏ ஹிந்த், அதற்காக அவங்க போராடும். அந்த போராட்டத்தின் மூலமாக பாரத பிரதமர் மோடியும் பாஜகவிலிருந்து ஆட்சியிலிருந்து தரத்தி விட்டுட்டு அவங்களுக்கு தோதானவங்களை கொண்டு வரணும். மிஷனரிஸ்களுக்கும் தேவாலயங்களுக்கும் FCRA வரக்கூடாது. வெளிநாட்டிலிருந்து பணத்தை வாங்கி ஒரு பக்கம் தாங்க தங்களுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துவதற்கும், இந்த நாட்டில பிரிவினையை உண்டாக்குவதற்கும், மதமாற்றம் செய்வதற்கும் ஃப்ரீயா யூஸ் பண்ணணும். அதுல எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இருக்கக்கூடாது. அது அவங்களுடைய நோக்கம். கம்யூனிஸ்டுகளுக்கு சைனா முக்கியம், மற்ற சிலர்களுக்கு காங்கிரஸ் மாதிரி ஆளுங்களுக்கு அமெரிக்காவும் பாகிஸ்தானும் முக்கியம். அதற்காக நடத்தப்படுவது அதற்காக புதுசா ஒரு கட்சியை உருவாக்கிருக்காங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் போயிட்டு இருக்கு. சரி, இப்ப நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். இது எல்லாமே FCRA ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் பார்த்தோம் ஓரளவுக்கு. சரி, இந்த கேஸ் ஸ்டடியில எப்படி இந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய நாசிக் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. பஞ்சவடி ரொம்ப ஃபேமஸ். அது ராமர் அந்த இடத்துல, பகவான் ஸ்ரீராமர் அந்த இடத்துல வாழ்ந்ததாக சரித்திரம். இலங்கைக்கு போறதுக்கு முன்னாடி பஞ்சவடி. அந்த நாசிக்ல இருக்கக்கூடிய நாசிக் டயோசிஷன் ட்ரஸ்ட் அசோசியேஷன், NDTA ஷார்ட் ஃபார்ம்ல, அவங்க சமீபத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த சர்ச்சுக்குன்னு சொந்தமான நிலத்தை, 300 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள நிலத்தை தனியாருக்கு வித்துட்டாங்க. என்ன பழனி ஞாபகம் வருதுங்களா? அப்படிதான் வரும். அது கோவில் நிலமா இருந்தாலும் சரி, சர்ச் நிலமா இருந்தாலும் சரி, வக்கு வாரிய நிலமா இருந்தாலும் சரி, சோசியல் காசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமூக நலன் சார்ந்தது அப்படியெல்லாம் வெளிப்படையா காமிச்சிட்டு தனியாருக்கு வித்து லாபம் பார்க்கறது தான் நடந்துட்டு. இதுக்கு பின்னாடி சில கோவில் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், இதுல மிக மிக முக்கியமானதாக அரசியல்வாதிகள், அதே மாதிரி சர்ச்சில் இருக்கிற சில பாதிரிமார்கள், அரசியல்வாதிகள், தனிநபர்கள் எல்லாம் இதுல இன்வால்வ். ஸோ இந்த நாசிக் டயோசிஷன் ட்ரஸ்ட் அசோசியேஷனுக்கு சொந்தமான, அது சொந்தமானதா என்னங்கிறது இன்னும் முடிவாகவில்லை, ஆதாரத்தோட முடிவு ஆகவில்லை. 300 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள நிலத்தை வித்துட்டாங்க. சரி, என்னாச்சு? அந்த நாசிக்ல இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்த MLA, சட்டமன்ற உறுப்பினர், மகாராஷ்டிராவின் சட்டமன்ற தேவயானி பராண்டே அப்படிங்கிற இந்த தேவயானி பராண்டே சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இந்த நாசிக் டயோசிஷன் ட்ரஸ்ட் அசோசியேஷனுடைய நிலம் அவங்களுக்கு சொந்தமானது என்பதே இன்னும் நிரூபணம் ஆகல. அப்படி இருக்கும்போது தனியாருக்கு எப்படி 300 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள நிலத்தை இவங்க வித்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பு. சட்டசபையில இது பெரிய விவாத பொருளாச்சு. உடனே சந்திரகாந்த் பவன்குலே, அவர் தான் இதை சார்ந்த துறை அமைச்சர், அவர் இதை விவாதத்துக்கு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாங்க, விவாதங்கள்லாம் நடந்தது. முறைகேடு நடந்திருக்குன்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டியில யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, செட்டில்மெண்ட் கமிஷனர் அப்படின்னு ஒருத்தர், அவர் முக்கியமான நபர். அதுக்கப்புறம் போலீஸ்ல இருந்து சில உயர் அதிகாரிகள், அதுக்கப்புறம் IG ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், இவர்கள் சார்ந்த இன்னும் சில அரசியல்வாதிகள், இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு குழு அமைக்கப்பட்டு தீவிரமா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நாசிக் டயோசிஷன் ட்ரஸ்ட் அசோசியேஷன் NDTA இருக்கு இல்லைங்களா, அவங்க கேஸ் ஃபைல் பண்ணாங்க. மகாராஷ்டிரா ஹைகோர்ட், பாம்பே ஹைகோர்ட்
மும்பை ஹைகோர்ட்னு சொல்ல மாட்டாங்க, பாம்பே ஹைகோர்ட் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐஐடி பாம்பேன்னு தான் சொல்லுவாங்க, ஐஐடி மெட்ராஸ்னு தான் சொல்லுவாங்க, ஐஐடி மும்பை, ஐஐடி சென்னைன்னு சொல்ல மாட்டாங்க. அது பிராண்ட் நேம், அது புரிஞ்சுக்கலாம். சரி, பாம்பே ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாங்க. ஹைகோர்ட் வந்து இல்ல, இது விசாரணை செய்வது அவசியம், அதனால அரசாங்கம் விசாரணை செய்ய வேண்டும், இந்த கமிட்டி அதை தரவா எல்லாத்தையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாசிக் டயோசிஷன் ட்ரஸ்ட் அசோசியேஷன் அந்த சர்ச்சுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கிவிட்டது. உடனே சும்மா இல்ல, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்லயும் அதே தான் சொன்னாங்க. ஹைகோர்ட், பாம்பே ஹைகோர்ட்ல என்ன சொன்னாங்களோ அது சரியானதுதான், இதை தீர விசாரிக்கணும், இதுல முறைகேடு நடந்ததுன்னா அதை விசாரிச்சு அதற்குரிய நடவடிக்கையோ தண்டனையோ என்னவோ அதை செய்ய முடியும், அதனால இதை தடுக்க கூடாது, தான் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் தான் இங்கதான் நீங்க குறிப்பா கவனிங்க, இந்த நாசிக் டயோசிஷன் ட்ரஸ்ட் அசோசியேஷன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த இந்திய சட்டங்கள் எதுவும் செல்லுபடி ஆகாது. கவனிங்க, நீங்க எல்லாம் கேட்கலாம், ஏன் சார் இவ்வளவு ஒரு என்ன, அதாவது வருத்தம் இல்ல கவலையோட நீங்க இந்த செய்திகள் எல்லாம் சொல்றீங்க அப்படின்னா, இந்த நாட்டு சட்ட திட்டமே எங்களுக்கு செல்லாதுன்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில டயோசிஷன் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதன்படிதான் நாங்க செயல்படுவோம், அதற்கு தலைமை செயலகமான வாட்டிகன் டயோசிஷன் ரூல்ஸ் ரெகுலேஷன் தான் எங்களுக்கு செல்லுபடியாகும், இந்த நாட்டினுடைய இறையாண்மையோ சட்டத்திட்டங்களோ எங்களுக்கு செல்லுபடி ஆகாதுன்னு கோர்ட்ல அபிடவிட் கொடுத்திருக்காங்க. அப்பனா என்ன அர்த்தம், இந்த நாட்டுக்குள்ள இன்னொரு தனி நாடாக அவங்க செயல்படுவாங்க, தனிப்பட்ட சட்டம், தனிப்பட்ட திட்டங்கள். அப்பனா இந்த நாட்டினுடைய சட்டங்களை நீங்க மதிக்கல, ஓப்பனா சொல்றாங்க, நாங்க வாட்டிகனுக்கு தான் பதில் சொல்லணும், உங்களுக்கு தான் நாங்க வந்து அக்கௌண்டபிலிட்டி, உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல தான் மகாராஷ்டிரா அசம்பிளியில கொந்தளிப்பே ஏற்பட்டது. எப்படி இவங்க இந்த மாதிரி சொல்ல முடியும் அப்படின்னு. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்கல்ல, மகாராஷ்டிராவுடைய சட்டசபையில என்ன மாதிரி தீர்மானம் இயற்றப்பட்டுள்ளது இப்ப அப்படின்னா, இது ஒண்ணு மட்டும் கிடையாது, நாசிக் மட்டும் கிடையாது, மகாராஷ்டிரால இருக்கிற எல்லா சர்ச் மிஷனரிஸ் கிட்ட இருக்கிற நிலம் எல்லாத்திலையும் தரவா ஆய்வு செய்து அதனுடைய உண்மைத்தன்மை எல்லாம் வெளியே கொண்டு வரணும், தகவல்கள் எல்லாம் கொடுக்கணும், உண்மையாகவே அந்த நிலங்களுக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக இல்லையா அப்படிங்கிறது நீதிமன்றம் மூலமாக நிரூபிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. இப்ப என்ன ஆச்சு பாருங்க, ஒரே ஒரு சர்ச் நாசிக் டயோசிஷன் ட்ரஸ்ட் அசோசியேஷன் அவங்க 300 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள நிலத்தை வித்ததுனால மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய எல்லா சர்ச்சுக்குமே இப்ப வந்து கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது, சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. எப்படி கொண்டு வரும் என்னங்கிறது தெரியல. இப்ப மகாராஷ்டிரால இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்ற மாநிலங்களும் இது அமல்படுத்தணும். நேரா யாராவது போய் சுப்ரீம் கோர்ட்ல பிஐஎல் மாதிரி போட்டுருவாங்க, ஒண்ணுமே வேணாம். பாஜகவோ இல்ல என்டிஏ சார்ந்த ஆட்சியோ 22 மாநிலங்கள்லயும் யூனியன் டெரிட்டரிலையும் ஆட்சி செய்யறாங்க. அந்த 22 மாநிலங்களும் இப்ப இதை முன்னெடுப்பாங்க, அவங்கவுங்க சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றுவாங்க, சர்ச் நிலத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 7 கோடி ஏக்கர் நிலம் இருக்குன்றாங்க, அவ்வளவு இல்லாட்டாலும் ஒரு 50 லட்சம் ஏக்கர் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு உண்மையை கண்டுபிடிச்சு செஞ்சா கிட்டத்தட்ட 85 to 90% நிலங்கள் இந்த சர்ச் மற்றும் மிஷனரிகளால முறைகேடாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது என்பது நிரூபணமாகி மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் மீட்டெடுக்கப்படும் அப்படின்னு. நல்லா யோசிச்சு பாருங்க, 7 கோடி லட்சம் ஏக்கர், 7 கோடி ஏக்கர் நிலங்களும் சொத்துக்களும்னா 90%, 6.5 கோடி ஏக்கர் நிலம் அரசுக்கு திரும்பி கிடைச்சிடும், மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும். இதையெல்லாம் படிச்சுட்டு தான் இதை நான் வந்து தப்பா நினைக்காதீங்க, தமிழகத்துல வரக்கூடிய செய்தித்தாள்கள் எல்லாம் கூட பார்த்தேன், இல்ல ஏதாவது ஒரு விஷுவல் மீடியான்னு சொல்லக்கூடிய ஊடகங்கள்ல இதை பத்தின ஏதாவது விவாதங்கள் நடந்திருக்கான்னு பார்த்தேன், ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஏன் அப்படின்னா இங்க நடக்கிறது யாரோட ஆட்சி? இப்ப இதுக்கு முன்னாடி இருந்தது ஒன்றும் பெருசா ஆயிடல, அவங்களும் இதை விட மோசமாதான் இருந்தாங்க. நம்ம எல்லாம் ஒரு பக்கம் வெறும் வக்ஃப் வாரியம் மட்டும்தான் இந்தியாவின் நிலத்தை அபகரித்து வைத்துள்ளது முறைகேடாக அப்படின்னு நினைச்சோம்னா, அதை விட 5 மடங்கு 7 மடங்கு நிலங்கள் இந்த மிஷனரிஸ் மற்றும் தேவாலயங்களால முறைகேடாக அபகரித்து வைத்து உள்ளார்கள் என்பதுதான் உண்மை. இதை பத்தி நான் இன்னும் பல டீட்டெயில்ஸ்லாம் வரும் கண்டிப்பா. மகாராஷ்டிரால அந்த கமிட்டி என்ன அறிக்கை கொடுக்குறாங்க, நீதிமன்றங்கள் எந்த மாதிரி நிலைப்பாடு, எந்த மாதிரி தீர்ப்புகள் வரப்போகுது, எல்லாத்தையும் பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.
நம்ம டிஎம் இன்ஃபோடெயின்மெண்ட் கண்டென்ட் குவாலிட்டிக்கு ஆதரவு தர நினைப்பவர்கள் நம்ம ஜாயின் பட்டன் கிளிக் செய்து உடனே ஜாயின் பண்ணிடுங்க. டிஎம்மோட மெம்பர் ஆயிடுங்க. சில்வர், கோல்டு, டைமண்ட் ஆப்ஷன் உங்களுக்காக. நன்றி.